வணக்கம். நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால், நவ கிரகங்களை வழிபடும்போது இந்த தவறுகளை மட்டும் செய்யக்கூடாது. நவகிரகங்களை எப்படி வழிபட வேண்டும் என்பதைப் பற்றி பார்ப்போம். சைவ வழிபாட்டு முறைகளில் நவகிரக வழிபாடு என்பது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு கிரகம் காரணமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஜாதகத்தில் நவ கிரகங்களில் எந்த கிரகத்தின் நிலை பலம் இழந்து காணப்படுகிறது, அது சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதை சரி செய்வதற்கு அந்த குறிப்பிட்ட கிரகத்திற்கு பரிகாரங்கள் செய்து வழிபட வேண்டும். எந்த கிரகத்தை வழிபட்டு பரிகாரம் செய்வதாக இருந்தாலும், நவ கிரகங்களை வழிபடும் போது குறிப்பிட்ட 10 தவறுகளை மட்டும் கண்டிப்பாக செய்துவிடக் கூடாது. மனிதன் அனுபவிக்கும் பல இன்ப துன்பங்களுக்கும் காரணமாக கருதப்படுவது நவ கிரகங்களின் இயக்கம் என்று வேதங்களும் ஜோதிடமும் கூறுகின்றன. மனிதனின் பிறப்பு நேரத்தில் கிரகங்கள் எங்கு இருக்கின்றன என்பதன் அடிப்படையில் வாழ்க்கையின் பல நிகழ்வுகள் அமைகின்றன என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் கோவில்களில் நவகிரக சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 9 கிரகங்களும் மனித வாழ்க்கையில் பலவிதமான பலன்களை அளிக்கக்கூடிய சக்திகள் என கருதப்படுகின்றன. நவ கிரகங்களுக்கு உரிய நாட்களில் தகுந்த மலர், வஸ்திரம், நவதானியம் கொண்டு வழிபட்டால் கிரக தோஷங்கள் குறைந்து நல்வாழ்வு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆனால் பலர் கோவிலுக்கு சென்று நவ கிரகங்களை வழிபடும் போது அறியாமலே சில தவறுகளை செய்து விடுகிறார்கள். அந்த சிறிய தவறுகளே சில நேரங்களில் வழிபாட்டின் பலனை குறைத்துவிடும். நவகிரக வழிபாட்டில் செய்யக்கூடாத 10 தவறுகள். பலர் கோவிலுக்குள் நுழைந்தவுடன் நேராக நவகிரக சன்னதிக்கு சென்று வழிபடுவார்கள். இது முறையான வழிபாடு அல்ல. முதலில் விநாயகர், பின்னர் அந்த ஆலயத்தின் மூலவர், இறுதியாக நவகிரகங்கள் என்ற வரிசையில்தான் வழிபட வேண்டும். நவ கிரகங்களுக்கு பரிகாரம் செய்வதற்காக சென்றாலும் இந்த வரிசையை பின்பற்றுவது அவசியம். சனி பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறார். அவரை வணங்கும்போது நேர் எதிரில் நின்று நீண்ட நேரம் பார்க்காமல் சற்று ஓரமாக நின்று மரியாதையுடன் கைகளை கூப்பி வணங்குவது நல்லது. நவ கிரகங்களை வலம் வரும்போது போனில் பேசுவது, நண்பர்களுடன் பேசுவது, சிரிப்பது இவை அனைத்தும் தவறான நடைமுறைகள். அமைதியாக மனதில் இறைவனை நினைத்து கொண்டு கவனத்துடன் வலம் வர வேண்டும். சிலர் பக்தியில் ஆழ்ந்து நவகிரக விக்கிரகங்களை கைகளால் தொடுவார்கள். ஆனால் இது சரியான நடைமுறை அல்ல. விக்கிரகங்களை தொடாமல் சற்று தள்ளி நின்று மரியாதையுடன் வணங்க வேண்டும். நவ கிரகங்களை சுற்றும் போது வலது பக்கம் மட்டுமே செய்ய வேண்டும். சிலர் 7 சுற்று வலப்பக்கம், 2 சுற்று இடப்பக்கம் என்று செய்வார்கள். இது முற்றிலும் தவறான நடைமுறை. எத்தனை சுற்று வந்தாலும் வலப்பக்கம் மட்டுமே சுற்ற வேண்டும். மேலும் சுற்றிவிட்டு திரும்பி பார்க்காமல் அமைதியாக வெளியே வருவது நல்லது. சிலர் தினமும் கோவிலுக்கு சென்றால் கூட 9 முறை சுற்ற வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் அது அவசியம் இல்லை. தினமும் கோவிலுக்கு செல்பவர்கள் ஒரு முறை சுற்றினால் போதும். குறிப்பாக சனிக்கிழமைகளில் 9 முறை சுற்றுவது வழக்கம். நவ கிரகங்களை சுற்றும்போது கைகளை கட்டிக்கொள்வது, கைகளை தட்டிக்கொள்வது இவை செய்யக்கூடாது. கைகளை இயல்பாக வைத்துக்கொண்டு அமைதியாக வலம் வர வேண்டும். சிலர் கோவிலில் ஏற்கனவே இருக்கும் விளக்கை எடுத்து பயன்படுத்துவார்கள். இது தவிர்க்கப்பட வேண்டும். நவ கிரகங்களுக்கு தீபம் ஏற்றும் பொழுது புதிய விளக்கு அல்லது தனியாக கொண்டு வந்து விளக்கு ஏற்ற வேண்டும். சனி தோஷம் உள்ளவர்கள் சனிக்கிழமைகளில் எண்ணெய் தீபம் ஏற்றி சனீஸ்வரரை வணங்குவது சிறந்த பரிகாரம். இது சனி பகவானின் அருளை பெற உதவும். ஆனால் மற்ற கிரகங்களுக்கு பொருந்தாது. அந்தந்த கிரகத்திற்குரிய கிழமையில் அதற்குரிய முறையிலே வழிபட வேண்டும். பலர் நவ கிரகங்களை வணங்கியவுடன் உடனே கோவிலை விட்டு வெளியேறி விடுவார்கள். ஆனால் நவ கிரகங்களை சுற்றிவிட்டு
கோவில் பிரகாரத்தில் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து இறைவனை மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்த பின் வெளியே வர வேண்டும். இது மன அமைதியையும் ஆன்மீக அனுபவத்தையும் தரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.